இப்ப இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டி என்ன மாதிரி இருக்கு? அதுக்கு காரணம் யாரு? சொசைட்டியா? பேரண்டிங்கா? 17 வயசு பையன் தனக்கு மேக்ஸ் எடுத்த டீச்சர் கூட பாண்டிச்சேரி வரைக்கும் போற அளவுக்கு அப்படி என்ன நடந்திருக்கு? அதே மாதிரி நல்லா படிக்கணும், அரியர்ஸ் வைக்க கூடாதுன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தன்னோட அம்மாவையும் கூட பிறந்த தம்பியையும் கொல்ற அளவுக்கு அப்படி என்ன மென்டாலிட்டில இருக்கு? வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். ஹாய் ஹலோ வெல்கம் டு தி ஷோ. விருதுநகர்ல காரியாபட்டி ஆவியூர் அப்படின்ற ஒரு இடத்துல 12th படிக்கிற ஒரு பையன், நியர்லி ஒரு 17 வயசு இருக்கும்ல, அந்த பையன் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கான் அம்மா அப்பா கிட்ட சொல்லாம கொள்ளாம. என்ன அப்படின்னா, நான் காலேஜ தேடி போறேன், என்ன யாரும் தேடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ 12th படிக்கிற பையன் அப்கோர்ஸ் எஸ் காலேஜ தேடி போகணும், பட் ஒரு பேரண்டோட நாலேஜ் இல்லாம ஏன் போனா? சோ கண்டிப்பா எல்லாருக்குமே டவுட் வரும். நம்ம தான் காலேஜ் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அம்மா அப்பாவுக்கு இருக்கும். அப்கோர்ஸ் எஸ் அவங்க தான் நம்மள லீட் பண்றாங்க, அவங்க தான் நம்மள வளர்த்துட்டு இருக்காங்க. அப்படி சொல்லாம போய் என்ன காலேஜ் தேடுவான், எங்க போயிருக்கான்? கண்டிப்பா உங்களுக்கு பதட்டமா இருக்கும். சோ போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவன் படிச்ச அந்த ஸ்கூல்ல போய் விசாரிக்கவும் செய்யறாங்க. அப்பதான் ஒரு பயங்கரமான ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. என்ன அப்படின்னா, அதே ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ண ஒரு 40 இயர்ஸ் இருக்கக்கூடிய ஃபாத்திமா கனி அப்படின்றவங்க வந்து இந்த பையன் கூட ஒரு அஃபேர் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அதுக்காக அந்த டீச்சரை வேற இடத்துக்கு அவங்கள அந்த வேலைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லியும் அவங்களை கண்டிச்சிருக்கவும் செஞ்சிருக்காங்க. பட் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்கு. சோ பாண்டிச்சேரியில போய் பார்க்கும்போது ஒரு ரூம்ல இந்த டீச்சரும் இருந்திருக்காங்க, அந்த 17 வயசு பையனும் இருந்திருக்காங்க. என்ன அப்படின்னு விசாரிக்கும் போதுதான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி காலேஜ் தேடுறதுக்காக நான் அந்த பையனை கூட்டிட்டு வந்திருக்கேன், அவனை காலேஜ் சேர்த்து விடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ ஒரு 17 வயசு பையனுக்கு என்ன மாதிரியான மெச்சூரிட்டி இருக்கும், அதே ஒரு 40 ஏஜ் டீச்சருக்கு என்ன மாதிரியான மெச்சூரிட்டி இருக்கும்? ஏன் அவங்களுக்குள்ள இப்படி ஒரு அஃபேர் வந்தது? ஏன் அவங்க இதெல்லாம் பண்ணணும்? சோ இப்போ இந்த இடத்துல நம்ம யார பிளேம் பண்ணும்? பேரண்டிங்க சொல்லணுமா, இல்லைன்னா சொசைட்டிய சொல்லணுமா? ஓகே, இப்படி ஒரு விஷயம் இங்க நடந்துட்டு இருக்கும்போது இதே மாதிரி சென்னையில இருக்கக்கூடிய திருவொற்றியூர்லயும் ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான சம்பவம் நடந்திருக்கு. சோ மீனாட்சி அப்படின்றவங்களுக்கு அக்குபஞ்சர் டாக்டரா வேலை பாக்குறாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா ஓமன்ல ட்ரேடிங்ல வேலை பாக்குறாரு. அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. சோ நிதிஷ் அண்ட் சஞ்சய். இந்த நிதிஷ் வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சி ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காரு. சஞ்சய் 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்க. சோ யூசுவலி பேரண்டோட நினைப்பு என்ன இருக்கும்? சோ அப்பா வந்து ஃபாரின்ல போய் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, அம்மாவும் அவங்க 2 பேரையும் நல்லா படிச்சு ஆளாக்கணும் அப்படின்ற ஒரு தாட்ல இருப்பாங்க. சோ நம்ம சின்ன சின்ன சேட்டைகளோ ஏதாவது நம்ம ஒழுங்கா படிக்காம இருந்தாலும் அப்கோர்ஸ் எஸ் பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க. முதல் சாஃப்டா சொல்லுவாங்க, அப்புறம் கெஞ்சுவாங்க, கொஞ்சுவாங்க, அதுக்கப்புறம் கண்டிக்க ஆரம்பிக்காங்க இல்லையா? சோ அதே மாதிரி அந்த கண்டிக்க ஆரம்பிக்கும் போதுதான் நிதிஷ்க்கு பயங்கர கோவம் வந்திருக்கு. 14 அரியர் வச்சிருக்க நிதிஷ கூப்பிட்டு லைஃப்ல இப்படி இருக்க கூடாது, நீ ஃபர்ஸ்ட் அரியர்ஸ கிளியர் பண்ண அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கடுமையா சொன்ன ஒரே காரணத்தினால தம்பியையும் தன்னோட அம்மாவையும் கொண்டிருக்காரு. என்ன நடந்தது அப்படின்னா, அடுத்த நாள் மார்னிங் தன்னோட பெரியம்மா பொண்ணுக்கு ஒரு மெசேஜ் போயிருக்கு. இந்த மாதிரி உங்க வீட்டுக்கு வெளியே நான் ஒரு பேக்ல ஒரு போனையும் எங்க வீட்டு சாவியும் வச்சிருக்கேன், நான் வீட்டை விட்டு வெளியே போறேன் அப்படின்னு சொல்லி எழுதிருக்கு. இத பார்த்துட்டு என்னாச்சு ஏதாச்சு, ஏன் அப்படி தம்பி வந்து போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவசர அவசரமா வந்து வீட்டை திறந்து பார்த்துக்கலாம். வீட்டு லாக் ஆயிருக்கு. அப்புறம் வீட்டை திறந்து பார்த்தா உள்ள வந்து அவங்களோட சித்தியும் அந்த தம்பியும் ஒரு பிளாஸ்டிக் கவர்ல ராப் அப் பண்ணி அப்படியே ஸ்மெல்லோட உள்ள கடந்திருக்காங்க பயங்கரமா. அதை பார்த்து அதிர்ச்சியான அந்த மீனாட்சி உடனே வந்து போலீஸ்க்கு கால் பண்ணி வந்திருக்காங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய விஷயம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. என்ன அப்படின்னா, அவங்க அம்மா சொன்னது அந்த பையனை பயங்கரமா கஷ்டப்படுத்தி இருக்கு. சோ அவங்க அம்மாவையும் தம்பியையும் கொன்னுட்டு இந்த பையனும் தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ட்ரெயின் முன்னாடி போய் ட்ரை பண்ணிருக்காரு. பட் அவரால் முடியல. சோ அங்கங்கன்னு பைத்தியமா சுத்தி தெரிஞ்சவரை இப்போ போலீஸ் வந்து பிடிச்சு வச்சிருக்காங்க. சோ இங்கேயும் திரும்பவும் அதே கேள்விதான். இப்ப இருக்கக்கூடிய ஸ்டூடெண்டோட மென்டாலிட்டி, ஒரு யங்ஸ்டரோட மென்டாலிட்டி என்ன? இதுக்கு காரணம் யாரு? சொசைட்டியா இல்ல பேரண்டிங்கா? இந்த சம்பவம் இங்க நடந்துட்டு இருக்கும்போது இதே மாதிரி திருச்சியில இன்னொரு சம்பவம் நடக்குது. சோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்ப எல்லார் கையிலுமே மொபைல் இருக்கு. அது படிக்கிறவங்களாகட்டும், சின்ன குழந்தையாகட்டும். நிலா பார்த்து சோறுட்டின காலம் போய் போனை காட்டி சோறுட்ட காலம் வந்துருச்சு இல்ல. சோ இப்போ பசங்க எல்லாமே ஒரு சோசியல் மீடியால லைக்ஸ் வாங்கணும், ஷேர் வாங்கணும் அப்படின்ற ஒரு மோகத்துல இருக்கும்போது அவங்க நிறைய ரீல்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி கொள்ளிடம், நம்ம திருச்சியில இருக்கக்கூடிய கொள்ளிடத்துல நின்னு
ரீல்ஸ் பண்றாங்க. என்ன மாதிரி ரீல்ஸ் பண்றாங்க? அந்த புதுசா கட்டியிருக்க பிரிட்ஜுக்கு மேல இருந்து குதிச்சு இப்ப தண்ணி வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றனால அங்க குதிச்சு பயங்கரமா ரீல்ஸ் பண்ணி அத போஸ்ட் பண்ணி அதுல லைக் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. சோ 3 பசங்க இதே மாதிரி அந்த பிரிட்ஜ்ல இருந்து கீழே விழுந்து அவங்க வந்து ரீல்ஸ் எடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிருக்காங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி ஷாம் அப்படின்ற பையன் அங்க இருந்து கீழே விழுந்ததுல எங்க போனா அப்படின்றதே தெரியல. மீதி 2 பேருமே வந்து தப்பிச்சிட்டாங்க. பட் இந்த ஷாம் ரோஷன் அப்படின்ற பையன் மட்டும் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் வெளியவே வரல, ஆளை காணோம். ரொம்ப ஆழமான பகுதியில விழுந்துட்டதுனால அந்த பையன் எங்க போனானே தெரியல. கூட இருந்த 2 பசங்க உடனே வந்து தீயணைப்பு துறைக்கும் காவல்துறைக்கும் தகவல் கொடுத்திருக்காங்க. வந்து பார்த்து ரொம்ப நேரம் தேடியும் பார்த்திருக்காங்க. சோ இன்ன வரைக்கும் அந்த பையனை கண்டுபிடிக்கவும் முடியல. இப்ப மறுபடியும் அதே கொஸ்டின் உங்ககிட்ட கேக்குறேன். இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸோட மென்டாலிட்டி எதை நோக்கி இருக்கு, அவங்க எதுக்காக ஆசைப்படுறாங்க? சோ இவங்களை வளர்க்கக்கூடிய இந்த இதுல யாரு முக்கியமான பொறுப்புல இருக்காங்க? பேரண்டிங்ல தப்பு சொல்லணுமா இல்ல சொசைட்டில தப்பு சொல்லணுமா?